ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களோடு பேசவும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிற மகா பெரிய ராஜா. செப்பனியா 3 அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்முடைய தியான வார்த்தையாக பார்ப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்முடைய ஆண்டவருக்கு உள்ள பேரில் ஒன்று இஸ்ரவேலின் ராஜா. உலக நாடுகளுக்கெல்லாம் ராஜாக்கள் எழும்பினார்கள். அரசாட்சிகளுக்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்கி அவரே ராஜாவாக வரப்போகிறார். ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பின பொழுது ஆண்டவர் அதை விரும்பவில்லை. சாமுவேலை பார்த்து சொன்னார், நியாயாதிபதியாக நீ இருக்கிறாய், ஆனால் உன்னை அவர்கள் தள்ளவில்லை. நான் ராஜாவாக இருக்கக்கூடாது என்று என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை குறித்து அவரே ராஜாவாக இருக்க விரும்புகிறார். ஒரே ராஜா, ஒப்பற்ற ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், இஸ்ரவேலின் ராஜா என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அருமையான நம்மை ஆட்சி செய்கிற, நம்மை அதிகாரம் பண்ணுகிற, நம்மை நடத்தி செல்லுகிற, நம்மை கனம் பண்ணுகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மகா பெரிய ராஜாவாக ஆண்டவர் இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். ஆதியாக 49ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே யூதா கோத்திரத்திற்கு யாக்கோபு ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை என்று குறிப்பிடுவார். சமாதானத்தின் செங்கோலை உடைய ராஜா என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஒரு சமாதானத்தின் ராஜா. ஒரு ராஜா என்றால் தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும், இராணுவ பலம் உள்ளவராக இருக்க வேண்டும், எதிரியை ஜெயிக்கிறவராக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர், ஆனால் அவரை குறித்து சமாதானத்தின் ராஜா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ராஜா. ஏசாயா 9:6 அவருடைய கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், சமாதானத்தின் ராஜா, பிரபு என்று குறிப்பிடுகிறார். நம் நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் ராஜாவாக இருப்பது உண்மையானால் அருமையானவர்களே, சமாதானம் செயல்பட ஆரம்பிக்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே அந்த சமாதானத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஆக்கினை அவன் மேல் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது. அமருமையானுடைய இன்றைக்கு பிரிந்திருக்கிற கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, நாம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையினால் அன்பாயிருந்த நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு உங்கள் நடுவில் இன்றைக்கு கூப்பிடுங்கள். ஆண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ணும் ராஜாவாக என் வாழ்க்கையில் வாரும் என்று சொல்லுங்கள். தடுப்பு சுவரை அவர் உடைப்பார், இரு திறத்தாரையும் ஒன்றாக்குகிறவர் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, அந்த சமாதானம் நதியை போல பெருகும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம் அவர் நடுவில் இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்குமானால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் என்று வாசிக்கிறோம். அந்த சமாதானம் நம் பிரச்சனைகளை மேற்கொள்ள வைக்கும், நம்முடைய தடைகளையும் சோதனைகளையும் நீக்க ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, இந்த ஆண்டு நடுவில் இருப்பது உண்மையானால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை வரும். கனி, கோபங்கள் வர முடியாது, மூர்க்கங்கள் வர முடியாது, தவறான காரியங்கள் வர முடியாது, பிரிவினைகள் வர முடியாது, மற்றவர்களோடு சண்டை போடுகிற எண்ணங்கள் வராது. நமது வாழ்க்கையிலே கனி உள்ளவர்களாக, ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம் என்று நாம் வாசிக்கிறோமே, அந்த சமாதானம் கனியாக வர ஆரம்பிக்கும். ஏத்திலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சமாதானத்தில் தருகிறார். நாம் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற நேரங்கள் உண்டு. ஆகாய 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே
அன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எழும்பின செருபாபேல் போன்ற சிறிய கூட்ட மக்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளியை நான் தருவேன், பொன்னை நான் தருவேன், என் ஆவியான உங்கள் நடுவிலே இருப்பார், நான் இவ்விடத்திலே சமாதானத்தை தருவேன். ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வது உண்மையானால் அங்கே பிரச்சனைகளை காட்டிலும் சமாதானத்துடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் வராது என்று சொல்லவில்லை, பிரச்சனைகள் வரும், ஆனால் முடிவை ஆண்டவர் சமாதானமாக மாற்றுவார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த ஆண்டவர் சொல்ல சமாதானம் கட்டளையிடும் ராஜா மாத்திரமல்ல, தாழ்மையான ராஜா. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இதோ உன்னுடைய ராஜா ஆம் சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டையின் மேல் ஏறி வருவார் என்று பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு ஆம் தாழ்மை, அவருடைய ஊழியத்திலே தாழ்மை, அவருடைய வாழ்க்கை முழுவதும் தாழ்மை உள்ளதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தாழ்மை உள்ளதாக இருந்தது. நாம் நமது வாழ்க்கையிலே இன்றைக்கு பெருமை உள்ளவர்களாக அல்ல, மேட்டுமை உள்ளவர்களாக அல்ல. ஆம், தாழ்மைக்கு உள்ள மேன்மை என்ன தெரியுமா? பெருமைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் தாழ்மை. ஏது எப்படிப்பட்ட புகழ்ச்சியான காரியங்கள் நம்மை சுற்றிலும் வந்தாலும், ஓ நான் ஒன்றுமில்லை, எல்லாமே ஆண்டவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி நாம் நம்மை தாழ்த்துவது. அருமையானவர்களே, பெருமைக்காக உலகத்தில் வாழ்ந்து காட்ட விரும்ப வேண்டாம். பெருமைக்காக நகை, பெருமைக்காக உடை, பெருமைக்காக வாழ்க்கையினுடைய பகுதிகளை உயர்த்தி காட்ட விரும்புவதை காட்டிலும் தாழ்மைக்காக எல்லாம் இருந்தாலும் ஒரு தாழ்மையான ஜீவியத்தை இயேசு செய்ததை போல செய்வோமானால் இவர் தாழ்மையின் ராஜா நம் நடுவிலே என்றென்றைக்கும் வாசம் பண்ணி கொண்டிருப்பார். அருமையானவர்களே, நாம் தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்துடைய பிந்திய பகுதியிலே பார்க்கும்போது, தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்கிற ராஜா என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சி அவர் அதிகாரத்தினுடைய மேன்மை நிரம்பிய ஆட்சி. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய ஆட்சி அல்ல, என்றென்றைக்கும் ஆட்சி செய்கிற அந்த ராஜாவாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் சிலுவை மரணத்தை குறித்து பயப்படவில்லை. சிலுவை மரணத்துக்கு பின்பு உள்ள 1000 வருட அரசாட்சியை அன்று முன்னாக கொண்டு வருகிறார். தன்னுடைய பிள்ளைகள் மகிமையிலே பிரவேசிப்பதற்காக அவர் தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்கிற தேவன். அந்த ஆட்சியை அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். இந்த ராஜரிக அபிஷேகம் நமக்கு இருக்குமானால் ஆண்டுடைய பிள்ளையே நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் ஆட்சி செய்கிறார். நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்ல. நமக்குள்ளே அந்த ராஜரிகமான விசுவாசமுள்ள வார்த்தை வரும். நம்முடைய வியாதியாக இருக்கலாம், நம்முடைய தேவையாக இருக்கலாம். மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் பார்க்கிற வேளையிலே அந்த ராஜரிக அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு காலம் குறைவையோ பலவீனத்தையோ பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நிறைவை பேசுவார்கள், உயர்வை பேசுவார்கள், வெற்றியை பேசுவார்கள். முடிவிலே மகா பெரிய ராஜரிகத்தோடு இயேசுவோடு நாங்கள் ஆட்சி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு உலகத்தை துச்சமாக நினைத்து கர்த்தருக்காக விசுவாச வீரர்களாக மாறுவார்கள். முடிவாக சகரியா 9:9 நாம் வாசிக்கிறோம், நீதி உள்ள ராஜா. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதி உள்ள ராஜாவாக இருக்கிறார். ஆண்டவருடைய தாழ்மை, ஆண்டவருடைய ஜீவியம் அனைத்தும் ஆம் நீதி உள்ள ராஜாவுடைய தகுதியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய தகுதி நாம் பெற்று அந்த நீதி உள்ள ஜீவியம், ஒரு அநீதிக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, எந்த காரியத்தை முடிவெடுத்தாலும் அதில் நம்முடைய பகுதியில் நீதியாக காட்டுவதை விடவும் தேவனுக்கு முன்பாக நீதி, மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீதியான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நாம் நீதியாக இருக்க விரும்ப வேண்டும். அருமையானவர்களே, அவர் நீதி உள்ள ராஜாவாக நடுவில் இருக்கிறார். தலைமுறை தலைமுறை ஆட்சி செய்கிற ராஜாவாய் இருக்கிறார். அவர் சமாதானத்தின் ராஜாவாய் இருக்கிறார், தாழ்மையின் ராஜாவாய் இருக்கிறார். நிச்சயமாகவே இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய இடம் கொடுப்போமா? ராஜாவை நமது வாழ்க்கையிலே அழைப்போமா? ஆண்டவரே, ராஜாவாக என் வாழ்க்கையில் வாரும் என்று கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, தாழ்மையின் ராஜாவே, நீதி உள்ள ராஜாவே,
எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சர்வத்தை ஆளுகிற அதிகாரம் பெற்ற ராஜாவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் அன்றைக்கு வாரும். நீர் வரும்போது ஆக்கினைகளை அகற்றுவீர். நீர் எங்கள் நடுவில் இருக்கும்போது எல்லா தீமைகளையும் விலகி நாங்கள் சாட்சிகளாக மாறுவோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லத்திலே நீர் நடுவில் வாரும், உடைய வாழ்க்கையில் வாரும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கும், சத்துருவை விலக்கும், பிரச்சனைகளை விலக்கும். உடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அடைவார்களாக. நீதியின் ராஜாவே, தாழ்மையின் ராஜாவே, வல்லமையின் ராஜாவே, உடைய வல்லமை இறங்குவதாக. அந்த வியாதியை உண்டு பண்ணுகிற பலவீன கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். ஒரு அற்புத தொடுதலுக்காக நன்றி, சுகமாக்குதலுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.